ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை11 சர்க்கிள் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கான்டெஸ்ட் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, எத்தனை பாயிண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். கமெண்ட்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் கான்டெஸ்ட் சேர்ந்துருக்கேன் ப்ரோ, ஆனால் அதில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எங்கே போய் செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக அவங்களுக்காக தான் வீடியோ. நீங்கள் மை11 சர்க்கிள் ஆப் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோமில் இருப்பீங்க, நீங்கள் ஒரு கான்டெஸ்ட் போட்டிருக்கீங்க, அது லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் கிரிக்கெட்டில் இருப்பீங்க, அப்கமிங் வந்து இனிமேல் வரப்போகிற மேட்ச், அதாவது இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகிற மேட்செல்லாம் அதில் வந்துடும். லைவாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா லைவ்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் போகணும். லைவில் போனீங்க அப்படின்னா லைவில் இப்போ என்ன மேட்ச் ஓடிட்டுருக்கோ அதெல்லாம் வந்துடும். நீங்கள் ஜாயின் பண்ண மேட்ச் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும் ஜாயின்டு மேட்சஸ்னு. கீழே அதர் மேட்சஸ் அப்படிங்கிறது இப்போ லைவில் ஓடிட்டுருக்க மற்ற கிரிக்கெட் வரும், பட் அதில் நீங்கள் கான்டெஸ்ட் வந்து சேர்ந்துருக்க மாட்டீங்க, அது வந்து கீழே இருக்கும். ஸோ ஜாயின்டு மேட்சஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீமை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இதில் மை கான்டெஸ்ட்னு இருக்கும், அதில் நீங்கள் எத்தனை டீம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் மற்ற ஸ்க்ரீனும் இருக்கும், ஸ்கோர் கார்டு எவ்வளோ, பிளேயர் ஸ்டாட்ஸ் எவ்வளோ, அதை பார்த்துக்கலாம். மேலே அல்டிமேட் டீம் அப்படிங்கிறது கரண்ட் சுச்சுவேஷனில் எது பெஸ்ட்டான டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்டிமேட் டீம் கொடுத்து அதோட பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய கான்டெஸ்ட் இருக்குது, அதை வந்து டேப் பண்ணேன் அப்படின்னா என்னோடய டீமை செக் பண்ணிக்கலாம். கீழே வியூ லீடர் போர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களோட கான்டெஸ்ட்டில் யார் யார் என்னென்ன பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாயின் பண்ண கான்டெஸ்ட்டோட லெவலை வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணோடனே வின்னிங்ஸ் மேலே இருக்கும். ஸோ அதில் உங்களோட ப்ரைஸ் அமௌண்ட்டை செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் ஒரே ப்ரைஸ் தான், ஏன்னா 2 பேர் விளாட்றோம், ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். வின்னிங் அமௌண்ட் எவ்வளோன்னு இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வின்னிங்ஸை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் போட்ட கான்டெஸ்ட்டோட கரண்ட் லெவலில் இந்த மாதிரி தான் லைவில் செக் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா லைவு. அப்கமிங்கில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மும்பை ராஜஸ்தான் மேட்ச் இருக்குது. இன்கேஸ் அதில் நீங்கள் கான்டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச்சை கிளிக் பண்ணும்போது தான் உங்களோட டீமை வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆல் கான்டெஸ்ட்டில் எப்பயும் போல் இருக்கும், செகண்ட் மை கான்டெஸ்ட்னு இருக்கும். அதில் தான் உங்களோட டீம் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கே இந்த இடத்துல வந்துடும். சரியா, கான்டெஸ்ட்டில் சேரல அப்படின்னா இங்கே வராது. ஸோ லைவ் வந்து லைவில் பார்த்துக்கலாம், அப்கமிங்கில் பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டடை நீங்கள் போய் கம்ப்ளீட்டட் மேட்சஸில் கடைசியாக பார்த்துக்கலாம். 3வது ஆப்ஷன் கம்ப்ளீட்டட்னு இருக்கும். ஸோ முடிஞ்சு போன மேட்ச்சில் நீங்கள் என்ன லெவலு, ஏன் ப்ரைஸ் வரல அப்படின்னா நீங்கள் ரேங்க்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க, அதனால தான் ப்ரைஸ் வந்திருக்காது. நான் வின் பண்ணிட்டேன் ப்ரோ, மணி வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டடில் போயிட்டு எந்த மேட்ச் கான்டெஸ்ட் போட்டிருந்தீங்களோ அதில் போயிட்டு உங்களோட ரேங்கிங்கை பாருங்கள். நீங்கள் ரேங்கிங்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக மணி வந்து கிரெடிட் ஆகும். சரிங்களா, ரேங்கிங்குள்ளே வரல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மணி வராது. நீங்கள் ஒரு சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இடையில போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ரேங்கிங்கில் இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் மேட்ச் முடியும் போது என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரைஸ் வரும். ஸோ இடையில வந்துட்டு ரேங்கிங்கில் இருந்துட்டு எனக்கு மணி வரலன்னுலாம் சொல்லாதீங்க. மேட்ச் முடிஞ்ச முன்னாடி செக் பண்ணுங்கள், ரேங்க்குள்ளே இருந்தால் ப்ரைஸ், இல்லாட்டி இல்லை. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.